வணக்கம் நண்பர்களே, நீங்க இப்ப என் கூட இணைஞ்சதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். உங்ககிட்ட வேதம் இருந்தா அதை இப்ப எடுத்துக்கணும்னு நான் ஊக்குவிக்கிறேன். இல்ல உங்க போன்ல வேதாகம ஆப் இருந்தா அதை திறந்து பாருங்க. ஏன்னா நம்ப முடியாத அளவுக்கு சில வேத வசனங்களை நாம இப்போ பார்க்க போகிறோம். ஆக இது இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு சீடரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒண்ணுன்னு நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன் நண்பர்களே. ஆனா உண்மை என்னன்னா, இது இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க நித்தியத்தையும் பாதிக்கக்கூடியதா கண்டிப்பா இருக்கும் நண்பர்களே. ஆக வார்த்தைக்குள்ள செல்லலாம். வணக்கம், நான் பேலஸ் கான்லி. வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம். அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனை, அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி, அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, யோவான் சுவிசேஷத்துல 8வது அதிகாரம் 29வது வசனத்துல இயேசு சொன்ன ஒரு வசனத்தை வாசிக்கிறது மூலமா நான் ஆரம்பிக்கிறேன். அவர் சொன்னாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இது ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு இல்லையா? நான் எப்பவும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறேன். அதாவது மத்தேயு 3:17 இயேசு ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் பரலோகத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறியது. சரி, நான் பிதாவுக்கு பிரியமா இருக்க விருப்பப்படுறேன். பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதிய ஒன்றை நான் இப்போ உங்களுக்கு வாசிக்க விருப்பப்படுகிறேன். அது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆரம்பிக்குது. அவர் இதை சொன்னாரு, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். அதாவது நான் இங்க இருக்கிறேன், நான் என் உடலுக்குள்ள இருக்கிறேன், கர்த்தருடன் சரீர பிரகாரமாக அங்க இருக்கும் வரை நான் அவரிடமிருந்து விலகிதான் இருக்கிறேன். சரியா? அதனால அவரு அதற்கு முந்தைய வசனத்துல 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படித்தான் வாழ்றோம், நம்ம நம்பிக்கையோட இருக்கிறோம். ஆமா, சரீரத்துல இருந்து விலகி கர்த்தரோட இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே நான் இறந்தாலும், என் உலக பிரகாரமான சரீரத்தை மரணத்துல கொடுத்தாலும், நான் உடனடியாக கர்த்தருடைய பிரசன்னத்துல கண்டிப்பா இருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னாரு. ஒரு கட்டத்துல அவரு, நான் போய் கிறிஸ்துவுடன் இருக்க விரும்புகிறேன், இது மிகவும் சிறந்ததுன்னு சொன்னாரு. கொஞ்சம் சிறந்ததல்ல, அதிகம் சிறந்தது. கர்த்தருக்குள் மரித்தவர்களுக்காக நாம் ஒருபோதும் துக்கப்படக்கூடாது. அவர்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறாங்க. ஆமா, நம்ம பக்கத்துல ஒரு இழப்பு இருக்கு, ஆனா அவர்கள் பக்கத்துல இல்ல. அவர்கள் பக்கத்துல ஒரு மகத்தான ஆதாயம் இருக்கு. அடுத்த வசனம் உண்மையிலே நான் பேச விரும்புற ஒரு வசனம். வசனம் 9 அவர் சொல்லி இருக்காரு, அதே நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் என்று. இங்க இருந்தாலும் கவனிங்க, இங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இங்கேயோ அங்கேயோ அவருக்கு பிரியமாக இருப்பதே நமது எண்ணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அதுவே நமது குறிக்கோளா இருக்கணும். நாம தேவனுக்கு பிரியமா இருக்க விருப்பப்படுகிறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, இது எங்கள் குறிக்கோள் என்றார். மற்றொரு மொழிபெயர்ப்பு, அவருக்கு பிரியமாக இருப்பதே எங்கள் லட்சியம் என்றார். மற்றொருவர், அவருக்கு பிரியமாக இருக்க நாங்கள் உழைக்கிறோம் என்று கூறினார். அதையே நமது குறிக்கோளாகவும் கொண்டிருக்கிறோம். இப்போது நீங்கள் பார்க்க முடியாத இலக்கை நோக்கி நீங்கள் கவனிங்க, இப்ப நீங்க பார்க்க முடியாத இலக்கை நோக்கி நீங்க குறிவைக்க முடியாது. உங்ககிட்ட ஒரு வில் அப்புறம் அம்பு இருந்தா, நீங்க பயிற்சி எடுக்க போறீங்கன்னா, இலக்கு எங்கன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்க சிறப்பா செயல்பட முடியாது இல்லையா? நீங்க ஒருவேளை கூடைப்பந்து விளையாடுறீங்க, வளையத்தை பார்க்க முடியலன்னா, அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியலனா, எங்க பந்த போடுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க கால்பந்து விளையாடுறீங்க, கால்பந்துன்னு நாம அதை சொல்றோம். ஆனா உங்களுக்கு அந்த கோல் போஸ்ட், அந்த வலை எங்க இருக்குன்னு தெரியலனா, இலக்கு எங்க இருக்குன்னு தெரியலனா, நீங்க கோல் போட முடியாது. எனவே அதை நமது இலக்காக மாற்ற போகிறோம்னா, அதை நமது கவனமாக்க வேண்டும். நாம உழைக்க போகிறோம்னா, அது எங்கள் லட்சியமா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறது நமது இலக்காக இருக்க போகுதுன்னா, அவருக்கு பிரியமானதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இது தேவனுடைய நன்மைக்காக மட்டும் இல்ல, அதை நான் ஒரு கணத்திலே விளக்குறேன். சரியா? இது தேவனுடைய நன்மைக்காக மட்டும் கிடையாது. கண்டிப்பா நான் அது ஒரு கணத்துல விளக்குறேன். ஆனா அது உண்மையில நமது நன்மைக்காகவும் இருக்கத்தான் செய்யுது. சரியா? நாம படிக்கும் அந்த வசனத்துல அவர் சொல்லி இருக்காரு, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு பிரியமாக இருப்பதையே நமது இலக்காக கொண்டுள்ளோம் என்று கூறப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5 அடுத்த வசனம், அதாவது 10 சொல்லுது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. இந்த பூமியில நான் என் வாழ்க்கையை வாழ்ந்த விதம் என்னன்னா, உண்மையிலே தேவனை பிரியப்படுத்தி
அவருக்கு முன்பாக நல்லதை செஞ்சா, அதை என் இதயத்திலிருந்து செஞ்சா எனக்கு ஒரு வெகுமதி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நான் அவ்வாறு செய்யலன்னா, நான் என் வாழ்க்கை மற்ற என்னுடைய சொந்த முயற்சிகள்ல ஈடுபட்டா, தேவனை பிரியப்படுத்துறதை எனது குறிக்கோளாக கொண்டுராம இருந்தா, நான் எனது பலன்களை இழக்க போகிறேன். நண்பரே, அந்த பரிசுகள் நித்தியமானது. ஆமா, அது எல்லாமே நித்தியமான பரிசுகள். கவனிங்க, எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிப்பாங்க. நமது ரட்சிப்பின் நிமித்தம் நியாயம் தீர்க்கப்பட்டோம். நாம கிறிஸ்துவ தழுவி அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது ஆட்டுக்குட்டியின் விலை மதிப்பற்ற ரத்தத்தால கழுவப்படுகிறோம். பாருங்க, பரலோகம் பாதுகாப்பானது. நாம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த வெகுமதி தான் நமக்கு கிடைக்குது. அவர் எனக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார். எனவே நாம அவருக்காக நமது வாழ்க்கையை கொடுக்கணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பற்றி நாம கணக்கு கொடுத்தே ஆகணும். நித்தியத்துல ஒரு வேலை இருக்கும். அதாவது இந்த வாழ்க்கையில நான் செய்த அல்லது செய்யாத காரியங்களின் சில பலன்கள். எனவே தேவனை பிரியப்படுத்துறத நான் என் நோக்கமாக கொண்டு இருக்கிறேன். இப்ப இந்த வாழ்க்கையில நான் என்ன செஞ்சேங்கிறத பற்றியும் அதை செய்வதற்கான எனது நோக்கங்களை பற்றியும் நான் கேட்க போகிறேங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு வெகுமதியை பெறப்போகிறேன் அல்லது வெகுமதியை இழக்க போகிறேன். அந்த நாள்ல நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க போகிறேன். இது என்னை மிகவும் பதட்டமடைய செய்யுது நண்பர்களே. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக ஆஜராகணும். இது ரொம்ப பதட்டம் அடைய செஞ்சது. என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் நாம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக ஆஜராகணும்னாரு. இந்த சரீரங்கள்ல நாம செய்த நன்மைக்கேற்பவோ தீமைக்கேற்பவோ பலனை பெறுவோம்னு சொன்னப்ப அவர் சொன்ன அடுத்த விஷயத்தை கேளுங்க. 2 கொரிந்தியர் 5:11 ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். பவுல் கிறிஸ்துவோட நியாய தீர்ப்பு ஆசனத்தை பற்றி நினைச்சு மிகவும் பயந்தாரு நண்பர்களே. இப்போது அது அப்போஸ்தலனாகிய பவுல பதட்டமடைய செஞ்சா, அது என்ன உண்மையிலேயே பதட்டமடைய செய்யுது. அவர் என்ன நேசிக்கிறார்னு எனக்கு தெரியும். அது ஒரு நோயுற்ற வழியில அல்லது மோசமான வழியில இல்ல. ஆனா நான் அதை அப்படி சொல்ல விருப்பப்படுகிறேன். நான் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் மீது ஒரு கண்ணை வச்சு வாழ்றேன். இந்த வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அடுத்த வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறதா. இது நித்தியத்திற்கான ஒரு ஆடை அறை மட்டும்தான். இப்ப மறுபடியும் நம்ப முடியாத அளவுக்கு முக்கியமானதாக இருக்கிறதால அதை விட மிக முக்கியமான ஒன்று இங்க இருக்கு. நான் உண்மையிலே தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். வெளிப்படையா சொல்லணும்னா, அதை சரியா பெறுவதற்கு நான் பெறக்கூடிய எந்த நன்மைகளை விடவும் அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவேன். எனவே தேவனை பிரியப்படுத்துறது எதுன்னு தெரியுமா? நமது நோக்கம் எங்க இருக்கணும் சொல்லுங்க. நாம எதுக்காக பாடுபடணும்? நமது குறிக்கோள் என்னவாக இருக்கணும்? தேவனை பிரியப்படுத்துறது எது? சரி, இதை கேளுங்க நண்பர்களே. எபிரேயர் 11:5 நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னுமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் நண்பர்களே. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் தருகிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று. ஏனோக்குக்கு இந்த சாட்சி இருந்தது. அவன் தேவனை பிரியப்படுத்தினான். விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்துவது சாத்தியம் இல்லைன்னு வேதம் நமக்கு சொல்லுது. ஆமா நண்பர்களே, கடினமானது கிடையாது, மிகவும் கடினமானதுன்னு இல்ல. ஆனா விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது சாத்தியம் இல்லாத விஷயம். எனவே என்னுடைய முதன்மையான இலக்கு விசுவாசம் வைத்திருப்பது, விசுவாசத்தை புரிந்து கொள்வது, விசுவாசத்துல நடக்கிறது, விசுவாசத்துல பேசுறது. ஏன்னா விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்துவது சாத்தியமற்றது என்பது உண்மை. இதை கேளுங்க. இது எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று சொல்லப்பட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றது இதுதான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ஒருவன் பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. எனவே முதலாவதா நாம விசுவாசத்தினாலே நடக்கவும் விசுவாசத்தினாலே வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சிலர் விசுவாசத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். இது ஒரு விதமான சுருக்கமான வரையறுக்க முடியாத விஷயம் நண்பர்களே. ஆனா வேதாகம விசுவாசத்திற்கு மிகவும் தொழில்நுட்ப வரையறையை நமக்கு தருதுன்னு சொல்லணும். பின்னர் விசுவாசம் எவ்வாறு பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறதுங்கிறத அது நமக்கு காட்டுது. எபிரேயர் 11:1 அது என்ன சொல்லுதுன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லுது. சரி, விசுவாசம் பற்றிய ஒரு தொழில்நுட்ப வரையறை இதுல இருக்கு. NIV மொழிபெயர்ப்பு சொல்லுது, விசுவாசம்
என்பது நாம் நம்புவதை உறுதியாகவும் நாம் காணாதவற்றை உறுதியாகவும் வைத்திருப்பதாகும் என்று. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, விசுவாசம் என்பது நாம் காணாத விஷயங்களின் யதார்த்தத்தை உறுதியாக நம்புவதாகும் என்று நமக்கு சொல்கிறது. இந்த கட்டத்திலிருந்து அதிகாரம் முன்னேறும்போது விசுவாசத்தின் வரையறையை கொடுத்ததுக்கு அப்புறம் எபிரேய நிருபத்தின் எழுத்தாளர் விசுவாசம் வெளிப்படுத்தப்படும் சில வெவ்வேறு வழிகளை நமக்கு சொல்றாரு. நாம உடனடியா அதுல ஒன்றுக்கு செல்ல விருப்பப்படுகிறேன். எபிரேயர் 11:4 நமக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை, விசுவாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு வழியையும் தருது நண்பர்களே. என் நண்பர்களே, இது உங்களுக்கு மிகவும் பொருந்தும் நான் சொல்றேன். மேலும் இது எனக்கு ரொம்பவும் பொருந்தி இருக்கு. தேவனுக்கு பிரியமா இருக்க நீங்க விருப்பப்படுறீங்களா? சரி, இது தொடங்குறதுக்கு ஒரு நல்ல இடம். ஏனென்றால் விசுவாசம் அது இல்லாம அவரை பிரியப்படுத்துவது சாத்தியமற்றது. வசனம் 4 இப்படி சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று நமக்கு சொல்கிறது. ஆகவே விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனுக்கு அந்த பலியை கொண்டு வந்தபோது தனது சகோதரன் காயின் செய்ததை விட சிறந்த பலியை செலுத்தினான். நண்பர்களே, ஆதியாகமம் புத்தகத்துல நாம இத வாசிக்கிறோம். அதாவது காயின் நிலத்தின் கனியை கொண்டு வந்ததை நாம இதுல பார்க்கிறோம். ஆமா, இது வேதத்தின்படி முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றுன்னு கண்டிப்பா சொல்லணும். ஆனா அது விவரிக்க முடியாத ஒன்று. அதை பற்றி எதுவுமே சொல்லல. அது நிலத்தின் கனியாகிய காணிக்க மட்டும்தான். ஆனா ஒரு குறிப்பாக சொல்லுது, ஆபேல் தன் காணிக்கையை கொண்டு வந்தபோது தேவனுக்கு தன் முதல் மற்றும் சிறந்ததை கொண்டு வந்தான் என்று. இது எபிரேயர் 11:4 நம்ம வாசிக்க விஷயத்துக்கு ஒத்திருக்குன்னு சொல்லலாம். ஆபேல் காயினை விட மிக சிறந்த பலியை தேவனுக்கு செலுத்தினான். மேலும் மிக சிறந்த சொற்றொடர் அது என்னன்னா, மேன்மையான என்று பொருள்படுகிறது. ஆபேல் தேவனுக்கு தனது முதல் மற்றும் சிறந்ததை செலுத்தினான். நண்பர்களே, காயின் அடிப்படையில் அவருக்கு மேன்மையாக இல்லாத ஒன்றை கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நண்பர்களே, குறிப்பா நீங்க செலுத்த வேண்டிய பில்ஸா இருக்கும் போது தேவனுக்கு உங்கள் முதல் மற்றும் சிறந்ததை கொடுக்க விசுவாசம் தேவை. யார் வேணும்னாலும் தங்கள் மீதமுள்ளவற்றை தேவனுக்கு கொடுக்கலாம். நான் என்னுடைய எல்லா பில்ஸையும் செலுத்தி என்னுடைய எல்லா உறுதிமொழிகளையும் நிறைவேற்றி நான் செய்ய விரும்பியதை செஞ்சு எனக்காகவே பணத்தை செலவழிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஓ ஆமா சரி, எனக்கு கொஞ்சம் கூடுதல் கிடைச்சிருக்குன்னு அதை தேவாலயத்துல உள்ள தேவனுடைய வீட்டுல உள்ள காணிக்க பெட்டியில போட போகிறேன், அதை தேவனுக்கு கொடுக்க போகிறேன். நண்பரே, அந்த வகையான பரிசுகள் தேவனுடைய இதயத்தை தொடுறது கிடையாது. தேவனுக்கு நமது முதல் மற்றும் சிறந்ததை கொடுக்க விசுவாசம் கண்டிப்பா தேவை. மேலும் நாம அவருக்கு நமது முதல் மற்றும் சிறந்ததை கொடுக்கும் போது அவர் அதை மதிக்கிறார். இதை கேளுங்க, நீதிமொழிகள் 3:9-10 இது சொல்லுது, தேவனை கனம் பண்ணுவாயாக, அதை பற்றி சிந்திங்களேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று. இதுவே வேதத்திலிருந்து வந்த செய்தி. மற்ற மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் எல்லா விளைச்சலின் முதல் பலன்களால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லுது. வேறு வார்த்தையில சொன்னா, உங்க வருமானத்துல முதல் பகுதியை சிறந்த பகுதியும் தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, உங்களிடம் உள்ள எல்லாவற்றையும், உங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் தேவனை கனம் பண்ணுங்கள் என்று, அவருக்கு முதலும் சிறந்ததையும் கொடுங்கள். அதற்கு விசுவாசம் கண்டிப்பா தேவை. நாளை என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, இது எல்லாத்தையும் நான் சேமிக்க வேண்டி இருக்கலாம் நினைக்கிறேன். அதனால தேவனுக்கு எதையும் என்னால கொடுக்க முடியாது. நண்பரே, தேவனுக்கு கொடுக்காம இருக்க என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதே எனது குறிக்கோளா இருக்கு. ஆமா நண்பர்களே, மேலும் இது சிலரை பதட்டப்பட வைக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க, மக்கள் அனைவரும் அதுல ஈடுபடுறாங்க அல்லது உங்களை தள்ளி விடுறாங்க. நண்பர்களே, நீங்க பணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க அல்லது அவங்களோட குழந்தைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க. அந்த விஷயங்கள் நம்ம இதயங்களுக்கு மிகவும் நெருக்கமானது. 2ஐயும் பற்றி வேத வசனங்கள் நிறையவே சொல்லுது. அதாவது இயேசு உண்மையிலே நிதி மற்றும் பணத்தை கையாள்வது பற்றி நிறைய பேசினாரு. அவர் உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க உங்க இருதயமும் இருக்குன்னு சொன்னாரு. ஆமா நண்பர்களே, சரி இதை கேளுங்க. முடிஞ்சா இப்ப நான் உங்க கூட உங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ஒரு கப் டீ குடிச்சுக்கிட்டே நாம பேசுறத பற்றி அப்படியே தொடர முடிஞ்சா, நீங்க ஒரு ஒற்றை தாயாக இருக்கலாம், நீங்க அதிகமா சம்பாதிக்காம இருக்கலாம், அப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையை சமாளிக்க உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. நான் என் குழந்தைங்களை பராமரிக்க முயற்சிக்கிறேன், கிட்டத்தட்ட என் பணம் முழுவதும் அவர்களை பார்த்து கொள்வதற்கே சரியா இருக்கு, நான் ரொம்பவும் மெலிஞ்சு போயிட்டேன்,
நீங்க தேவனுக்கு முதல் மற்றும் சிறந்ததை கொடுக்க சொல்றீங்களான்னு கேக்குறீங்க. சரி, நான் உங்களுக்கு சொல்றேன். அதை செய்ய விசுவாசம் தேவைப்படும் அப்படின்னு நீங்க எங்கேயாவது ஆரம்பிக்கணும்னு சொல்லுவேன். கேளுங்க, தேவனுடைய வார்த்தை சத்தியமான ஒன்று. நாம நமக்கு சொந்தமான எல்லாத்தையும் கொண்டு அவரை கனப்படுத்தும் போது, அவருக்கு முதல் மற்றும் சிறந்ததை கொண்டு வரும்போது, ஒரு விவசாய சமூகத்தில் உள்ள மக்களுக்கு எழுதும்போது அவர் சொன்னாரு, உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும், உங்கள் திராட்சை ரச தொட்டிகள் நிரம்பி வழியும். சரி, அவங்க தங்கள் செழிப்பு அப்படித்தான் நடந்தாங்க. வேறு வார்த்தையில சொன்னா தேவன் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், அது உன் வாழ்க்கையில் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்ற ஒரு வழியை திறக்கும் என்று. நண்பர்களே, ஆமா, கண்டிப்பா அதற்கு விசுவாசம் தேவை. நீங்க இப்போ ஒரு தொழில் அதிபராக இருக்கலாம். நான் உங்க பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். நான் ஒரு கப் டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கலாம். சரி, எனக்கு வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனா உங்களுக்கு புரியல. அவங்களுக்கு காப்பீடு செலுத்தணும், இதை செய்யணும், அதை செய்யணும். சரி, செய்ய வேண்டிய உபகரணங்கள் எங்க கிட்ட இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். அரசாங்கத்திற்கு நான் செலுத்த வேண்டிய வரிகள் உங்களுக்கு தெரியாது. அதாவது அவர்கள் 39-40% மேல எடுக்கிறாங்கன்னு நீங்க சொல்லலாம். அதை விட மிக அதிகமாக இருக்கும் சில இடங்கள்லன்னு எனக்கு தெரியும். உங்க வரி வரம்ப பொறுத்து நான் வசிக்கும் அமெரிக்காவிற்கு இது சராசரியா இருக்கும். அதாவது அரசாங்கம் அவர்களின் முதல் பகுதியை பிடிக்க விரும்புது நண்பர்களே. எனக்கு அது சுத்தமா பிடிக்கலன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா எனக்கு அது பிடிக்கல தான். ஆனா நான் என் வரிகளை நான் செலுத்துறேன். எனக்கு பிடிக்கலனாலும் அந்த வரிகளை நான் கண்டிப்பா செலுத்திக்கிட்டு தான் இருக்க நண்பர்களே. நான் முதல்ல தேவனுக்கு கொடுக்கிறேன். ஆமா, தேவனுக்கு கொடுக்கிறேன். நான் என் முதல் மற்றும் சிறந்ததை தேவனுக்கு கொடுக்கும்போது, என் மனைவி நானும் அதை செய்யும் போது, நாங்கள் அதை எங்கள் மொத்தத்தில் இருந்து செய்கிறோம். எங்கள் நிகரற்ற செலவுல இருந்து கிடையாது. ஏனென்றால் அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பே தேவனுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பேலஸ் நீங்க வெளிப்படையா ஆசீர்வதிக்கப்பட்டவரை நீங்க அதை செய்ய முடியும் நீங்க சொல்லலாம். கேளுங்க, நான் மாம்பழங்களை பறிக்கும் வேலையில ஈடுபட்டிருந்தப்போ எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு சம்பளத்திலையும் முதல் மற்றும் சிறந்ததை நான் தேவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு பேரிக்காய் தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் பேரிக்காய்களை பறிச்சேன். சரி, நான் தேவனுக்கு என் முதல் மற்றும் சிறந்ததை நான் அப்பவும் கொடுத்தேன். நான் வீடுகளை கட்டுன சமயத்திலையும் தேவனுக்கு என் முதல் மற்றும் சிறந்ததை நான் கொடுத்தேன். நான் ஒரு மெக்சிகன் உணவகத்துல இருந்தப்பவும் தேவனுக்கு என் முதல் மற்றும் சிறந்ததை நான் கொடுத்தேன். என் வேலைகளுக்கும் என் வாழ்க்கையின் ஒரு பகுதிக்கும் இடையில இருந்தபோது நான் முதல்ல காப்பாற்றப்பட்டப்ப ஒரு கார்ல கூட வாழ வேண்டியிருந்தது. ஆனா எனக்கு கிடைச்ச எல்லா பணத்தையும் நான் எப்போதும் முதல் மற்றும் சிறந்ததை தேவனுக்கு எடுத்து வச்சிருவேன் நண்பர்களே. என் வாழ்நாள் முழுவதும் நான் மெல்லியதாகவும் பணக்காரர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் சிறப்பாகவும் அல்லது மோசமாகவும் இருந்தபோது நான் அதை செஞ்சிருக்க. தேவன் எப்போ முதன்மையானவர். என்னை கவனிச்சுக்கிறதுக்கு, என் குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுக்கு அவர் எப்போதும் உண்மையா இருக்கிறவர். உண்மை என்னன்னா, தேவன் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 15ஆம் தேதிகளில் முடிவெடுக்கிறது இல்ல. சில சமயங்கள்ல நாம வெற்றி பெறுகிறோம் என்று தோன்றவில்லை. ஆனா நான் திரும்பி பார்க்கும்போது தேவன் உண்மையுள்ளவர் என்று முழு நம்பிக்கையோடும் உண்மையோடும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் நண்பர்களே. தேவனுடைய உண்மைத்தனத்தால நான் இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிறேன். நம்ம வருமானத்தின் முதல் பகுதியை கொடுத்து அவருக்கு எனது முதல் மற்றும் சிறந்ததை கொடுத்தா தேவனுக்கு மகிழ்ச்சியை தரும் பகுதிகளில் இதுவும் ஒன்றுன்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன் நண்பர்களே. ஒரு குடும்பத்தை பற்றிய கதை ஒரு முறை கேட்டது எனக்கு ஞாபகம் வரும். அவங்க தேவாலயத்துக்கு போனாங்க. அவங்க வீடு திரும்பினாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. தந்தை எல்லாவற்றையும் பற்றி புகார் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, பிரசங்கம் ரொம்ப நீளமாக இருந்தது, இசை மிகவும் சத்தமாக இருந்தது, தேவாலயம் ரொம்ப சூடா இருந்தது, மக்கள் நட்பாகவே இல்ல, அவங்க தேர்ந்தெடுத்த பாடல்கள் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னாரு. அவர் எல்லாவற்றையும் பற்றி புகார் செய்யறாரு. மிகவும் கூர்ந்து கவனிக்க அவருடைய பையன், சரியாப்பா, $1 இது ஒரு நல்ல நிகழ்ச்சிங்கிறத நீங்க ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னான். அப்ப காணிக்க தட்டுல அவ்வளவுதான் வச்சிருந்தாரு. அவர் $1 மட்டும்தான் அதுல போட்டிருந்தாரு. நண்பரே, நீங்க $1 போட்டீங்க, உங்க தங்கத்தையும் வெள்ளி நாணயங்களையும் போட்டீங்க, அல்லது தேவனை கனப்படுத்தாத அவரது வாழ்க்கையை பாதிக்காத ஒன்றை அவர் காணிக்காக போட்டார். அவர் நம்மிடம் இருக்கிறத விட அதிகமா பெற தகுதியானவரு. ஆமா நண்பர்களே, நீங்க ஆமென் சொல்றதை நான் கேட்க முடியுது. விசுவாசத்தோட தொடர்புடைய மற்றும் தேவனுக்கு மகிழ்ச்சியை தரும் வேறு ஏதாவது ஒன்றுக்கு போகலாம். அதாவது எபிரேயர் 11:5 நாம் அதை வாசிக்கிறோம். அது விசுவாசத்தினாலே ஏனோக் என்று நமக்கு சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஏனோக் என்று. இது நாம சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் வாசிச்சோம். அதாவது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். விசுவாசமின்றி கடவுளை பிரியப்படுத்துவது சாத்தியம் இல்லை. எனவே விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆதியாகமோ புத்தகத்தில் உள்ள விவரத்தை நாம படிச்சா, ஆதியாகமோ 5:24 ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மறுபடியும் விசுவாசம் பற்றி வேதம் சொல்வதற்கு நாம திரும்புறோம்.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் ஆகும். ஆமா நண்பர்களே, நம் கைகளால் தொடவோ சுவைக்கவோ அல்லது கையாளவோ முடியாது நம் ஐம்புலன்களில் பதிவு செய்யாத விஷயங்களின் யதார்த்தத்தை அது நம்புது. எனவே ஏனோக்கு விசுவாசத்தினால தேவனோடு நடந்தாருங்கிறத நாம புரிஞ்சிக்கலாம். கவனிங்க, ஏனோக்கு உங்களை விட அதிகமா கடவுளை காணவே இல்லை. உங்களை விட ஏனோக்கு தேவனை அதிகம் உணரல. ஏனோக்கு விசுவாசத்தினால தேவனோட நடந்தாரு. ஏனோக் விசுவாசத்தினால தேவனோட நடந்து சென்றார். காணப்படாத விஷயங்களின் சான்று ஆகும். நீங்க பார்க்க முடியாத ஒரு தேவனுடன் நடக்கவும் பேசவும் விசுவாசம் கண்டிப்பா தேவை. நீங்க பார்க்க முடியாத ஒரு தேவனுடன் நடக்கவும் பேசவும் விசுவாசம் தேவை. எபிரேயர் 11:1 உள்ள ஆம்பிளிஃபைடு வேதம் விசுவாசத்தை உணர்தல் என்பது ஒரு உண்மையான சத்தியம், ஐம்புலன்களுக்கும் வெளிப்படுத்தப்படாதது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நாங்க இருவரும் அறிந்த மற்றொரு நபரை பற்றி பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய சொந்த அனுபவத்தின்படி அவர் குறிப்பிட்ட அந்த மனிதர் நான் அறிந்த வேறு எந்த நபரை விடவும் தேவனுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தார். அவர் இப்போதும் பல வருடங்களா பரலோகத்துல இருக்காரு. ஆனா இந்த மனிதருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க உறவு இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் அந்த அறிமுகமானவர், அவர்கள் ஒன்றாக ஒரு மாநாட்டுல இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு ஹோட்டல்ல அடுத்தடுத்த ரூம்கள், அறைகள் இருந்துச்சு நண்பர்களே. எனவே இந்த ஒரு நபர் தேவனுடன் அசாதாரணமாக நடந்து கொண்டிருந்த இந்த நபரை பற்றிய கதையை சொல்றாரு. அடுத்த அறையில் அவர் ஜெபிக்கிறத இரவுல தாமதமாக கேட்க முடியும் என்று அவரு சொன்னாரு. ஆனா அது நான் ஜெபிக்கும் விதம் இல்லைன்னு அவரு சொன்னாரு. கவனிங்க, அவரு நான் ஜெபிக்கும் விதம் அது இல்லைன்னு சொன்னாரு. தேவனும் அவரும் ஒரு உரையாடலை செய்வது போல அது இருந்ததுன்னாரு. அவர் தேவனோட கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார். பின்னர் அது அமைதியாகிவிடும். அப்புறம் யாரோ ஒருவர் தன்னிடம் பேசுவது போல அவரு பதில் அளிக்கிறார். அதாவது தங்கிட்ட பதில் பேசுற மாதிரி அவரு நடந்துகிட்டார். அவர் சொன்னார், அவர் உண்மையிலே தேவனோட ஒரு உரையாடலை நடத்தி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், அது என்னை மிகவும் ஆழமா பாதித்தது என்றார். சரி, தேவன் நாம் நடந்து அவருடன் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அவனை உணர முடியாத போது, நீங்கள் அவரை பார்க்க முடியாத போது, நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி, பரலோக தகப்பனே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீர் என்னுடன் இருப்பதற்கு நன்றி என்று சொல்கிறேன். நீர் ஒருபோதும் என்னை கைவிடவில்லை. பரிசுத்த ஆவி என்னுடன் இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பியதற்கும் அவர்களை எனக்காக வேலை செய்வதற்கும் நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் ரட்சிப்பின் வாரிசுகளுக்கு ஊழியம் செய்ய அவர்கள் அனுப்பப்பட்டதாக உம்முடைய வசனம் சொல்கிறது. பிதாவே, உம்முடைய கரம் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இருப்பதற்காக நான் நன்றி உமக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அந்த விஷயங்கள் உணராத போது அவரை புகழ்கிறீர்கள். உண்மையில் அது உண்மை அல்ல என்று உணரலாம். அது உங்க வாழ்க்கையில உண்மை இல்லைன்னு தோன்றலாம். விசுவாச தேவனே நீர் இங்கே இருக்கிறீர் என்று சொல்லுகிறது. தேவனே, வேதம் சொல்லும் அனைத்தும் நீரே, வேதம் சொல்லும் அனைத்தும் நீரே என்று எனக்கு சொல்லுகிறது. நான் உம்முடன் நடக்கப் போகிறேன், பேசப் போகிறேன். உம்முடைய கண் என் மேல் இருப்பது போல என் வாழ்க்கையை வாழப் போகிறேன். நீர் எப்போதும் இங்கே இருக்கிறீர். வேறு யாரும் பார்க்காத போது நீர் பார்க்கிறீர். வேறு யாரும் கேட்காத போது நீர் கேட்கிறீர் என்ற என் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கையில் நான் எடுக்கும் முடிவுகளை நான் எடுக்கப் போகிறேன். உங்கள் பரலோக தகப்பனின் கண்கள் எங்கள் மீது இருக்கிறது. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடன் இருக்கிறார் நண்பரே என்ற ஆழமான நிலையான நம்பிக்கையின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்குபடுத்தும் போது அது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தேவன் தேவ தூதர்களை அனுப்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். கவனிங்க, தேவ தூதர்களை அவர் அனுப்புறான்னு நினைக்கிறேன். நீங்க கீழே என் மகளை பாருங்க. அவளுடைய வாழ்க்கையில இப்போது நிறைய விஷயங்கள் தவறிடுச்சு. அவ துன்பப்படுத்தப்படுகிறாள். அவளை பாருங்க. அவ என்னை கனப்படுத்துறா, என்னை புகழ்றா, அவ என்கிட்ட பேசுறா. கேப்ரியல் கீழே போய் அவளுக்கு சில கதவுகளை தர விசுவாசம் தேவனுடைய கவனத்தை பெறுகிறது நண்பர்களே. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துது. விசுவாசம் இல்லாம அவரை பிரியப்படுத்துறது சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்புறம் எபிரேயர் 11 இந்த வசனம் அது என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கான மற்றொரு வழியை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா விசுவாசத்தினாலே ஆயத்தம் பண்ணினான். ஆபேல் விசுவாசத்தின் மூலம் தேவனுக்கு தனது முதல் மற்றும் சிறந்ததை கொடுத்தார். ஏனோக்கு விசுவாசத்தினாலே நடந்து காண முடியாத தேவனோடு பேசினான். நோவா விசுவாசத்தினாலே ஆயத்தம் பண்ணினான். இன்னும் காணப்படாத விஷயங்களை பற்றி தேவன் அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தாரு.
தேவன் சொன்னார் வெள்ளம் வரப்போகுது. சரி, அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடந்ததில்ல. நோவா இதற்கு முன்பு அதை பார்த்ததில்ல. தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எந்த ஆதாரமும் அவரிடம் இல்லை. எனவே அவர் மும்முரமா ஒரு பேழையை கட்ட ஆரம்பிச்சாரு. அடுத்த 100 ஆண்டுகளாக அவர் அந்த பேழையை கட்டினாரு. அதை செய்வதன் மூலம் அவர் தனது குடும்பத்தை காப்பாற்றினார். வெள்ளத்தின் கதையை நாம அறிவோம் நண்பர்களே. விசுவாசம் அது ஆயத்தங்களை செய்து வருகிறது நண்பர்களே. பிரபல ஆங்கில ஆய்வாளரான அர்னஸ்ட் ஷாக்கில்டன் தனது ஆட்கள்ல சிலரை எலிஃபண்ட் தீவுக்கு விட்டு செல்ல வேண்டியிருந்தது. அவர் சென்று அவர்களுக்கு திரும்பி வருவாரு. ஆனா ஆரம்பகால பனி வந்தது. ஷாக்கில்டனால பனியை கடந்து செல்ல முடியவே இல்லை நண்பர்களே. அவர் பனியை கடந்து செல்ல 3 முறை முயற்சித்தார். ஆனா மனிதர்களிடம் செல்ல முடியவே இல்லை. 4வது முயற்சியில் அவரு இறுதியாக கடந்து ஒரு கால்வாயை கண்டுபிடிச்சு எலிஃபண்ட் தீவுக்கு போனாரு. கரையில தனது ஆட்கள் தங்கள் எல்லா உபகரணங்களும் தயாராக கட்டிக்கொண்டு காத்திருக்கிறத பார்த்தாரு. அவரு நான் வருவது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு. அந்த கூட்டத்தோட தலைவர் சொன்னாரு, ஐயா, ஒவ்வொரு நாளும் நான் என் படுக்கைய சுருட்டி என் எல்லா உபகரணங்களையும் சேகரித்து என்னுடன் இருந்த ஆட்களிடமோ உங்க உபகரணங்களை எடுத்துக்கோங்கன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு எஜமான் வரலான்னு சொல்லிட்டு நாங்க கீழே இறங்கி தினமும் கரையில உங்களுக்காக நின்று கொண்டு இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சோம் அப்படின்னாரு. போட்ஸ்வானா ஒரு தம்பதியரை பற்றி அங்க நான் கேள்விப்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. அங்கு மிஷனரிகள் நீண்ட காலமா உழைத்து வேலை செஞ்சாலும் கிட்டத்தட்ட பலனே இல்லாம இருந்தது. ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லாம இருந்தாங்க. அவர்களை அனுப்பிய மிஷன் அமைப்பு தொடர்பு கொண்டு, பாருங்க, நீங்க திரும்பி வர விருப்பப்படுறீங்களா? நீங்க விடுமுறையில திரும்பி வரணுமா? உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டாங்க. போட்ஸ்வானால உள்ள அந்த மிஷனரி தம்பதியினர் புதியதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒற்றுமையை கற்பிக்க வேண்டி இருப்பதால் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஒற்றுமை தொகுப்பை அனுப்பணுங்கிறது தான் எங்க விருப்பம்னாங்க. அவங்க கிட்ட இன்னும் அநேகம் பேர் ரட்சிக்கப்படல. எல்லாரும் தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு அழகான ஒற்றுமை தொகுப்பு அனுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் அவர்கள் தங்கள் முதல் ரட்சிக்கப்பட்டவர், அப்புறம் அவர்களின் 2வது ரட்சிக்கப்பட்டவர்கள், 3வது ரட்சிக்கப்பட்டவர், பின்னர் பலர் கிறிஸ்துவிடம் வர ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு ஒரு செழிப்பான ஊழியம் இருந்தது. அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க தெரியுமா? விசுவாசத்தினால அவர்கள் தயார் செய்தாங்க. ஆமா, விசுவாசத்தினாலதான் நாம பார்க்க முடியாத ஒரு தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம் நண்பர்களே. நமக்காக மரித்த உயிர்த்தெழுந்த அவரது குமாரன் இயேசு கிறிஸ்து மீது நாம நம்பிக்கை வைக்கிறோம். இன்று அவர் மீது நீங்க நம்பிக்கை வைங்க. ஆமா நண்பர்களே, இன்றே அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். சரி நண்பரே, இதுல இருந்து நீங்க ஏதாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே வழியில நான் தொடர போகிறேன். எனவே நீங்க வரவிருக்கும் செய்திகளை தவற விட விரும்ப மாட்டீங்கன்னு கண்டிப்பா சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த வார்த்தைகளை ஒருபோதும் கேட்காத சிலர் உலகத்துல இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அதனால என் இதயத்தோட ஆழத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நேசிக்கப்படுறீங்க. தேவன் உங்களை நேசிக்கிறாரு. அவர் உங்களை பார்க்கிறாரு. அவர் உங்க மேல கோபப்படவே இல்லை. அவர் உங்களுக்கு உதவ விரும்புறாரு. உங்க இதயத்தை அவர்கிட்ட நீங்க கொடுங்க. நீங்க சிறிது காலமா அவர்கிட்ட பேசலன்னா நீங்க மண்டியிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. அவர்கிட்ட நேர்மையா இருங்க. அவர் பார்க்கிறாரு. உங்களை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும் நண்பர்களே. எனவே நீங்க தேவனிட பேசும்போது முகமூடி அணிந்து கொண்டு நீங்க உணராத ஒன்றை போல நடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை நண்பர்களே. இப்போது தேவனிட நேர்மையாக இருங்க. அவருடைய வார்த்தையின்படி, சாத்தியத்தின்படி வாழ்றதுக்கு உங்களால முடிந்த அனைத்தையும் நீங்க செய்யுங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். அவருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில இறுதி அதிகாரமா ஆக்குங்க. நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை பெறுவீங்க. என் நண்பரே, அடுத்த முறை உங்களை பார்க்கிறவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.